சத்தியமங்கலத்துலேருந்து வந்திருக்காங்க. எங்களுடைய நட்புக்கு இணங்க நட்பு பாராட்டணுங்கிற அடிப்படையில், அதாவது எங்கே நடத்தினாலும் உறுதுணையாக இருந்து, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 சங்கம வலயமாக சரவண ஐயா துணையோட விஜய் தர்மராஜ் ஐயா என்னையோட பயணித்து வராங்க. ஐயாவும் இன்றைக்கி முதல் முறையாக பேச போகிறோங்க. பேசுங்க ஐயா. ஐஸ்வர்யம் ஈஸ்வரியம் சிவாய நமக. அருள்மிகு பண்ணாரி மாரியம்மன் அருளாசியுடன் எனது உரையை துவக்கிறேன். அதாவது நேற்றுக்கு அஷ்டமி, இன்றைக்கி காலையில் வரைக்கும் இருந்திருக்கு அஷ்டமி. எங்கள் வீட்டில் சொன்னாங்க, என்னங்க அஷ்டமி அன்றைக்கி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. அஷ்டமி என்பது அந்த அஷ்டமியில் மிகப்பெரிய ஒரு நபர் கோடீஸ்வரனானதை நான் உங்கள் இடத்துல போகிற விரும்புகிறேன். அதாவது நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் அஷ்டமிக்கு ஒரு 10 வருஷம் அஷ்டமி பூஜை. அதாவது திருச்சியிலேருந்து ஒரு புதுக்கோட்டையிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர். மாதம் அஷ்டமிக்கு போய் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூப்பிட்டாரு. இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் போனார், ஏகப்பட்ட கடன் இருந்துச்சு. போயிட்டு இன்றைக்கி எப்படி என்னாச்சுன்னு தெரியல, மிகப்பெரிய மேலே இருக்கா அப்படின்னு சொன்னாப்புல. சரி நட நம்மளும் போகணும், 2 பேர் அப்போ போனோம். இன்றைக்கி அந்த நபர் ஒரு கோடீஸ்வரன். அதாவது ஒரு கோயில் 20 கோடி ரூபா போட்டு யாருடைய டொனேஷன் இல்லாமல் கோயில் கட்டிக்கான்னு சொல்லிச்சுன்னா அந்த நபர் தான். ஆனால் அவரிடத்தில் ஒரு உறுதியான மனப்பான்மை இருந்துச்சு. ஒரு சின்ன விஷயத்தை கூட அதை விடாமல் செய்வார். அதாவது ஒரு 7.5, அதாவது மனுஷனுக்கு ஒரு 7.5 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 7.5 வருஷம் கிழிஞ்சது உனித்து தான் போடுவார். உள்ளுக்குள்ள ஜட்டியாவது கிழிச்சுடுவார், பனியனாவது கிழிச்சுடுவார், கடைசி கட்சியாவது கிழிச்சு கட்சிட்டு தான் போடுவார். அந்த 7.5 வருஷம் அது எது இருந்தாலும் அது ஈடுபாடாக செய்யக்கூடிய அமைப்பு அவருக்கு இருந்ததுனால் அவர் இன்றைக்கி அவ்வளோ பெரிய, அதாவது நாங்கள் 2 பேர் ஃப்ரீயாக தான் போயிட்டு வருவோம். அந்த மாதிரி இருந்தது இன்றைக்கி ஃப்ளைட்டில் தான் போகிறா வாரா அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்கன்னா, எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் உறுதியாக செய்யணும் அப்படிங்கிறத. அதாவது ஒரு மந்திரத்தை சொல்கிறார். மந்திரம் அப்படின்னா அங்கே என்னென்னு அங்கே போய் தான் தெரிஞ்சேன். ஒரு லட்சார்ச்சனை பண்ணலான்னாங்க. லட்சார்ச்சனைன்னு அடைய லட்சம் தரம் மந்திரம் சொல்லணுமா அப்படின்னு சொன்னால், ஒரே மந்திரத்தை லட்சம் தரம் சொன்னால் லட்சார்ச்சனை அங்கே போட்டு தான் தெரியும். அங்கே போனோம்னா அந்த மந்திரத்தை சொன்னோம். அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 இது மந்திரம் சொல்லி முடியல. அந்த மழை காலமே இல்லை. ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றுலாவில் அந்த சரியான மழை கொட்டுச்சு. அப்போ தான் மந்திரத்துக்கு என்ன ஒரு வேல்யூஷன் அப்படின்னு தெரிஞ்சு. மந்திரம் அப்படிங்கிறத பொறுத்தவரை ஈஸியாக, அதாவது நாம் என்ன சொன்னால், ஒரு மந்திரத்தை வெளியில் சொல்லாதீங்கன்னு அந்த காலத்திலே சொல்லி வச்சுருக்காங்க. சொன்னால் பலிக்காதும்பாங்க. இதெல்லாம் என்னடா அப்படின்னு நாம் நினைக்கும் போது, அப்போ அதுக்கு ஒரு வலிமை இருக்குது. அதாவது ஒரு மகான் ஒருத்தர் எதை சொன்னாலும் பலிக்குது. அதாவது கல்யாணமாகும், நீ கல்யாணமாகும், வீடு கட்டுறியா கட்டிட்டு, இந்த மாதிரி எதை சொன்னாலும் பலிக்குது. அது என்னடா நீங்கள் எதை சொன்னாலும் பலிக்குது உங்கள்கிட்ட, அப்படி என்ன ஒரு விசேஷம் அப்படி சொல்லும்போது, நான் ஒரு மந்திரத்தை டெய்லி சொல்லிகிட்டு இருக்கிறேன். அந்த மந்திரத்தை சொல்லும்போது எனக்கு அந்த சக்தி கிடச்சிது அப்படிங்கிறாப்புல. அப்போ எல்லாம் சொல்கிறாப்புல, அந்த மரத்தை எங்களுக்கும் சொல்லிச்சுன்னா நாங்களும் அதை சொல்லி பயனடைவோமே அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் தண்ணி அந்த மகான் சொல்கிறாரு, நான் இறக்கும் தருவாயில் அந்த மருந்து உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ நீங்கள் எல்லாமே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ அவர் இறக்கும் தருவாயில் வருது. லட்சக்கணக்கான பேர் நிற்கிறாங்க அந்த மந்திரத்தை கேட்குறக்கு. அப்போ அவர் ஒரு மலை மேலே இருந்து சொல்லுவார், இந்த மாதிரி நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், நீங்களும் சொல்லு அப்படின்னு. என்ன மந்திரம்னா, ஓம் நமசிவாயா. இது வெளியே சொன்னதுமே அடைச்சா இவ்வளவு தானா, மந்திரத்தோட மகிமையே போயிடுச்சா. அதனால தான் மந்திரத்தை வெளியில் சொல்லக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வெளிப்படையாக செய்யாமல் உள்ளுக்குள்ளேயே எந்த அளவுக்கு அந்த காலத்தில் யுகமாக ஒரு மந்திரத்தை சொல்லி எல்லா சக்தியும் வந்துச்சு அப்படின்னாங்க. அந்த மாதிரி மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இது பண்ணாலும் நாம் மனசுக்குள்ளே ரகசியமாக பண்ணிட்டு இருந்தால் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிறத சொல்ல நான் பிரியப்படுறேன். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிச்சுன்னா, எதை பின்படுத்தினாலும் ஆழமாக பின்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய அமைப்பு. அதாவது அடுத்தது கேது பகவான் அப்படிங்கிறது நான் எல்லாமே பார்க்குறோம். இந்த ஒரு இதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பேசலாம், 3 மணி நேரம் பேசலாம். அது சின்ன சின்ன குறிப்பு, அதுதான் கேது. சுருக்கிறான்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது எதுவும் சுருக்கிறது இல்லை, அவ்வளவும் உள்ளே சுருக்கிறது. அதாவது நிறைய பேர் வரவில்லை, ஒரு பேப்பர் தான் கொண்டு வராங்க, 2 மணி நேரம் பேசுகிறாங்க. அப்போ அந்த சுருக்கமான கருத்துக்கு பெயர் தான் கேது. திருவள்ளுவர் அந்த காலத்திலே ஒரு 2 லைன்லேயும் எழுதி வச்சார். அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது, அதுதான் கேது. கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேதுக்கு அதிதேவதை விநாயகர். விநாயகர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அந்த கேது அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன இதில் இப்போ தாயம் விளையாண்டுருக்குன்னு வச்சுங்க. தாயத்தில் 1 போட்டால் கேது, அதாவது தாயம். அப்போ தான் அந்த கட்டத்தையே எடுத்துக்கணும். 10 தடவை போட்டாலும் அந்த இது உழுகலின்னு சொல்லிச்சுன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அப்போ எந்த அளவுக்கு அதை இது பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அந்த தாயம் விழுந்தால் அடுத்த ஸ்டெப்பு போகிறான். ஆனால் அதே சமயத்தில்
ஒரு ஏணிக்கிட்ட வந்து ஒரு தாயம் முழுகலைன்னா 10 தடவை போட்டாலும் தாயத்தை உழுக்காட்டுறோம். அப்போ அந்த அந்த ஒன்றுங்கிறது வந்து விநாயகர், அதுக்கு அதிதேவதை கேதுக்கு அதிதேவதை விநாயகர். அதனால் முதல்ல வந்து நம்ம அதை விநாயகருடைய ஒரு வழிபாட்டை செஞ்சுட்டு போனால் எல்லாமே ஜெயிக்கும் அப்படிங்கிறது அதனோட அர்த்தம்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சில இதுகள்லாம் வந்து நம்ம ஒருத்தர் பார்க்க வர்றான்னு சொல்லிச்சுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வர அப்புறம் ஒருத்தர் 7ல் சூரியன் இருந்துச்சு. ஒரே ஒரு வார்த்தை தான், சில விஷயங்கள்லாம் நம்ம சொன்னாவே முழுசு நமக்கு அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள். 7ல் சூரியன் இருந்தால் அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னு சொன்னால், கல்யாணத்தில் வந்து சில சிக்கல்கள் வரும். அப்பா அம்மாவுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு சம்மதம் இல்லாமல் அப்பா அம்மாவுடைய ஒரு சங்கடப்படுத்தி ஒரு கல்யாணம் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது தான் 7ல் சூரியன் இருந்தால் பொதுப்படையாக சொல்கிறாங்க. அப்போ நாம் அப்படி சொல்கிறோம். வந்ததுமே ஒருத்தர் வந்தாப்புல, எப்போ இந்த பொண்ணு மாப்பிள்ளை எல்லாமே டேட் குறிக்கிறதுக்கு வராங்க. அந்த லெவலுக்கு வரையில் வந்து இப்போ சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா, அப்பா அம்மா சம்மதத்தோடு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு கம்மியே என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அப்போ தான் சொன்னாங்க, ஏற்கனவே ஒரு பொண்ணை ஒரு பையனை கூட்டிகிட்டு போயிட்டா 2-3 மாதம் இருந்துச்சு, இப்போ வந்துட்டாங்க, இப்போ 2வது கல்யாணத்துக்கு அப்படின்னாங்க. அப்போ ஒரு தடையை உண்டு பண்ணித்தான் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத வந்து 7ல் கேது இருந்தால் அந்த மாதிரி ஒரு அமைச்சர்னு வச்சுக்கோங்க. சில விஷயங்களை வந்து ப்ராக்டிக்கலாக செய்யணும். எங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு 17 வயசு பொண்ணு கூப்பிட்டு வந்தாப்புல. இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து 17 வயசு ஆகுது, பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்காப்புல, இப்போவே கல்யாணம் முடிக்கணும்னு ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க அம்மாவும் வர்றாப்புல. இந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சா அவ அப்பன் செத்து போயிடுவாங்கன்னு சொல்கிறா. பட் இந்த பொண்ணு வந்து அந்த பையனை கல்யாணம் முடிக்கணும்னா நான் செத்து போயிடுவாங்க, நான் தான் என்ன பண்ணுறதுட்டு வந்தாப்புல. அப்போ தான் நான் சொன்னேன், அந்த பொண்ணுடைய ஜாதகத்தை வாங்கினேன். ஆக்சுவலாக இந்த சின்ன வயசு இருக்கவங்கள நான் நேரடியாகவே வர சொல்லி தான் பேசுவேன். கூப்பிட்டு வான்னு சொன்னேன். சொன்னாப்புல, இந்த மாதிரி ஏமா உனக்கு வந்து மெடிக்கல் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட இருக்குது, நீ இப்போ போய் கல்யாணம் பண்ணுறதுக்குறியே, நீ இன்னும் படித்து முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வந்து இல்லை நான் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னேன், நீ வந்து முடிஞ்ச அளவுக்கு பாரு. சரி, ஒரு வாரம் கழிச்சு வந்தேன், 1 மாதம் கழிச்சு வந்துச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு நர்ஸ் ட்ரைனிங் சேரலான் இருக்கிற அப்படின்னு சொன்னாப்புல. சரி, நீ அதை முடிச்சுட்டு கல்யாணம் முடிச்சுக்கோ, அந்த பையனவே கல்யாணம் முடிச்சுக்கோ. அதாவது வேண்டான்னு சொன்னா தான் பிரச்சனை, நீ அந்த பையனவே கல்யாணம் முடிச்சுக்கணும்னு சொல்லும்போது அதுவும் பேசாமல் போயிடுச்சு. அதே 1 வருஷம் கழிச்சு வந்து சொல்லிச்சு, இல்லைண்ணா நான் அந்த பையனை வேண்டான்ட்டேன். ஸோ அந்த கிரகங்கள் ஒரு 17லேருந்து 27 அந்த ஆசிலேஷன் மைண்ட் நிறையா இருக்குது. அப்போ நான் வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ வந்து நிறையாவுடைய ஒரு ஜாதகத்தில் இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து நிறைய இருக்கிறாங்க. அவங்களுடைய ஜாதகம்லாம் அருமையாக இருக்குது. பட் அவங்க லைஃப்புங்கிறத வந்து 18-20 வயசுக்குள்ளேயே கல்யாணம் முடிக்கிறாங்க, லவ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம என்னென்னு சொல்லிட்டோம்னா, ப்ராக்டிக்கலாக நம்ம பசங்க பிள்ளைகளை வந்து உன்னுடைய வாழ்க்கை பின்னால் நல்லா இருக்குது, நீ படிக்கணும் வேலைக்கு போகணும், படிக்கணும் வேலைக்கு போகணும், இந்த ஒரு இதுலேயே நம்ம கொண்டு போகும்போது அவங்களுடைய வாழ்க்கை தரம்ங்கிறத வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போக முடியுது. கிரகங்கள் நல்ல அமைப்பாக இருந்தாலும் நம்மளுடைய அந்த பெற்றோருடைய வழிமுறைங்கிறது வந்து சிலதெல்லாம் நம்ம சரிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதே மாதிரி வந்து இப்போ நிறையா வந்து சின்ன வயசில் இருக்குதுன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து பூ போட்டு எல்லாம் வச்சுட்டாங்க. இந்த மாதிரி வந்தாப்புல வச்ச பின்னால் சொல்லுது அந்த பொண்ணு வந்து, நான் ஏற்கனவே ஒரு பையனை கல்யாணம் முடிச்சுட்டேன், அதாவது மோதிரம் மாற்றிட்டேன், வீட்டுக்கே தெரியாது. அப்போ அவங்க குடும்பத்தோடு வராங்க, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ சொன்னேன், ஆக்சுவலாக வந்து தெரியாமல் தானே கல்யாணம் முடிச்சிருக்கிறேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னு சொல்லிச்சுன்னா, இந்த மாதிரி வந்து உனக்கு வந்து 2 தாரத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது, நீ வந்து அந்த பையனை கல்யாணம் முடிச்சா அந்த பையன் செத்து போயிடுவா, நீ இந்த பையனை கல்யாணம் முடிச்சு இவனும் உயிரோடு இருப்பா அவனும் உயிரோடு இருப்பா, நீ எடுக்கிற முடிவு வேணுமோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னேன். அதாவது வந்து ப்ராக்டிக்கலாக, அதாவது வந்து நம்ம பரிகாரம் அது சொல்கிறது எல்லாமே நடக்கும், இல்லைன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ப்ராக்டிக்கலாக சில வகையில் கொண்டு போது சில இதுகளை நம்ம சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. அப்போ சொல்லியில் வந்து அந்த பிள்ளை யோசிச்சு பண்ணி 1 மாதம் கழிச்சு சொல்லிச்சு, இல்லை நான் இந்த பையனே கல்யாணம் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா இதுலேயுமே உங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஆக்சுவலாக ஒரு கிராமத்தில் தான் ஜாதகம் பார்த்துருக்கேன். நிறையா அங்கே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். கல்யாணத்தில் வந்து 2 கல்யாணம் பண்ணுவேன், 3 கல்யாணம் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒன்று வரும்போது வந்து அதோடைய எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நடக்குது அப்படிங்கும்போது, ஆக்சுவலாக நான் இன்றைக்கி யாருக்கிட்டையும் பெருசாக படிக்கவும் இல்லை. பட் நானாக ஏதோ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஜாதகம் பார்க்கணுன்னு படிச்சுட்டு இருந்தார், அதை பார்த்துட்டு நான் படித்து இன்றைக்கி வந்து எனக்கும் டெய்லி ஒரு 10-15 பேர் ஜாதகம் பார்க்குற அளவுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லிச்சுன்னா, ஏதோ வந்து ஆண்டவனுடைய கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லி என்னோடய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.